N factor for oxidizing agent and reducing agent. Oxidizing agent வந்து ஒரு reactionல reduction reaction undergo ஆகும். Reducing agent வந்து ஒரு reactionல oxidation reaction undergo ஆகும். அதாவது oxidizing agent வந்து electron gain பண்ணும். Reducing agent electron lose பண்ணும். So N factor அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மோல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எவ்வளோ மோல் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணும், ஒரு மோல் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் எவ்வளோ மோல் ஆஃப் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. இதுதான் வந்து N factor அப்படின்னு சொல்லுவோம். இதை ஈக்குவலன்ட் வெயிட் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டு பேலன்ஸ் ரிடாக்ஸ் இந்த N factor நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க N factor for some common oxidizing agent தான் நீங்க பாக்குறீங்க. KMnO4, K2Cr2O7 இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபன் பார்ப்போம். ஸோ பேலன்சிங் ரெடாக்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். KMnO4 இன் பேசிக் மீடியம் வந்து இங்க 3 கொடுத்துருக்கிறேன். இதுவே வந்து ஸ்ட்ராங்லி அல்கலைன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்லி பேசிக் மீடியம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். மோஸ்ட்லி நம்ம 3 தான் யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா 1, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றத பாருங்க. கால்குலேட் பண்ணி நீங்க வந்து N ஃபேக்டர் போட்டுக்கலாம். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து N ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு இங்க Mn பவர் 7+ இருந்தது. ஸோ 7+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க வந்து Mn ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4ன்னு இருக்கு. அப்ப சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3. ஸோ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணியே போட்டுக்கலாம் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுதான் N ஃபேக்டர். ஒரு சில காமன் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து கொடுத்துருக்கிறேன். இங்க ஆக்சிலேட் அயான் வந்து பாருங்க. ஆக்சிலேட் அயான் வந்து ஒரு ஆக்சிலேட் அயான்ல 2 கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் தான் வந்து ரிடாக்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரு மோல்ல வந்து 2 கார்பன் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுமே சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 2 per மோல். மொத்தமா வந்து அந்த பர்டிகுலர் மாலிகுல் ஆக்சிலேட் அயான்ல ஒரு மோல் ஆஃப் ஆக்சிலேட் அயான்ல 2 எலக்ட்ரான் மாறுது.